வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சாப்டர் 6 பார்க்க போகிறோம், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது நீங்கள் ஆல்ரெடி 11th நீங்கள் படித்தது தான். ஸோ நான் ஜஸ்ட்டு ஸ்பீடாக போயிடுறேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கிளாஸ் இருக்குல்ல, 2 கிளாஸில் நீங்கள் ஃபுல்லாக இதில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் ட்ரை பண்ணி அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கண்டிஷன் எல்லாத்தையும் மாற்றி ஒரு டாப்பிக்கில் இருந்தோம், இஃப்னானது, இஃப் எல்ஸ்னானது, இதில் எல்லாத்துலேயுமே உங்கள் ஓன் ஐடியாலஜியை போட்டு எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக வேறு மாதிரி கண்டிஷன்ஸ், வேறு மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அதோட அவுட்புட் சேர்த்து எனக்கு அமுச்சு விட்ருங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஸோ இந்த வீக் தான் பண்ண போகிறீங்க. இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிக்கிறோம், நீங்கள் தான் முடிக்க போகிறீங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஃபைன், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி இன்ட்ரோடக்ஷன். Programs may contain set of statements. These statements are the executable statements that yield the result. In general, statements are executed sequentially, that is the statements are executed one after another. முதல்ல இந்த சீக்வன்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சீக்வன்ஸ் என்னது, 1 by 1 சீக்வன்ஸ்னாலே அதுதான் அர்த்தம். பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரியே ப்ரோக்ராமிங் போகாது. ஏதோ சம்திங் ஒரு சமயத்தில் ஒரு லைனை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், அது கண்டிஷன் பேஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஒரே விஷயத்தை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஐட்ரேஷன் அண்ட் பிரான்ச்சிங் சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் கண்டிஷன் செக்கிங்கில் வரும். ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் இந்த ஃபார் லூப்பு, வைல், டூ வைல், இதெல்லாம் நம்ம போன வருஷம் பார்த்துருப்போம்ல. ஸோ அதில் அப்படியே ரிப்பீட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பட் யூஸிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். C++-ஐ விட பைத்தானில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியாகவே தான் இருக்கும். ஸோ டேரெக்டாக நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் இதை தான் சொல்கிறாங்க, சீக்வன்ஷியல், ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். சீக்வன்ஷியல்னால் ஒன்றுமே அது கண்டிஷனு, இந்த ஐட்ரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். அதில் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். இதில் இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்சிஃபை இங்கே எலிஃப்னு சொல்லிட்டு கட் ஷார்ட் பண்ணுறாங்க, அந்த எஸ்இன்ற லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துகிறாங்க, எலிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்சிஃபை. ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங்கில் நம்ம ஃபார், வைல் பார்ப்போம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸும் நெக்ஸ்ட்டு வரும் அது. ஃபைன். இப்போ சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஜென்ரலாக சொல்கிறாங்க, இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர், 1 by 1 அப்படின்ற மாதிரி சிம்பிளாக. ஸோ டேரெக்டாக வி ஷல் கோ டு த எக்ஸாம்பிள். 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்பா. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி ஹேஷ் போட்டால் இட்ஸ் அ கமெண்ட் லைன். இந்த மல்டி லைன் கமெண்ட் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போட்டாலாம் அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டுருங்க. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்றத உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரதுக்காக கமெண்ட் லைனாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே தான் பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் அது மற்றவங்களுக்கு புரியணுன்னா யூ வில் பி யூஸிங் தி கமெண்ட்ஸ். இது எதுக்கு நம்ம இந்த லைன் போடுறோன்ற மாதிரி, அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு சொல்கிறாங்க கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி. ஸோ பிரிண்ட் ஹலோ திஸ் இஸ் ஷாம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். இதில் எந்த விதமான கண்டிஷன் எதுவுமே கிடையாது. அந்த ப்ரோக்ராம் வில் ரன் லைக் in a sequence 1 by 1 ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா 3 விஷயம், சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு சிம்பிள் இஃப். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இஃப் ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அது கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு போயிடும். 2 லைனில் கொடுத்துருக்காங்க, 3 லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ். நீங்கள் சி அவுட் ஸ்டேட்மெண்ட், சி இன் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுப்பீங்க பார்த்தீங்களா. பைத்தானில் ஒரே லைனில் நீங்கள் பிரிண்ட்டும் பண்ணுறீங்க, இன்புட்டும் வாங்குறீங்க. ஸோ ஒரே லைனில் முடியுது பைத்தானை பொறுத்த வரைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு எதில் வாங்குறீங்கன்னா அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள்குள்ளே தான் நீங்கள் கொடுக்க போகிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆக போகுது. எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்புட் ஆஃப் மட்டும் எடுக்கலாம். இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இன்புட் ஆஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், சரிங்களா. அந்த இன்புட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது இன்புட்டும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தோம் நம்மள. ஓகே, இன்புட் ஆஃப்னு போட்டோம்னா உள்ளே என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகிட்டு அது இன்புட் உங்கள்கிட்ட வாங்கிறதுக்காக த சிஸ்டம் வில் வெயிட். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகுது. அங்கே ஏன் இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹாவ் டு கிவ் யுவர் இன்புட் வேல்யூ ஆஸ் ஒன்லி இன் இன்டீஜர். ஸோ நீங்கள் ஃப்ளோட்லேயோ இல்லை ஸ்ட்ரிங்லேயோ எதாவது கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ யூ அன் எரர், சரிங்களா. ஸோ இது டேட்டா டைப்பு, இது இன்புட் வாங்குகிற ஃபங்க்ஷனு, இது பிரிண்ட் ஆகிற ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே ஒரே லைனில் வந்துட்டு பைத்தானில். இப்போ கண்டிஷன், இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. நீங்கள் கொடுக்குற இந்த எக்ஸுக்குள்ளே இருக்கிற வேல்யூ 18ஐ விட பெருசாக இருந்ததுன்னா பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும் லைன்.
ஸோ இங்கே அவுட்புட் வந்து சாம்பிள் அவுட்புட்ஸ் கொடுக்குறாங்க. என்டர் யுவர் ஏஜ் 34 கொடுக்குறாங்க. 34 வந்து 18 விட பெருசு. அப்போ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் வந்தது. அவுட்புட் 2 பாருங்கள், என்டர் யுவர் ஏஜில் 16 கொடுத்துருக்காங்க. 16 இஸ் லெஸ் தென் 18. அப்போ அங்கே எதுவுமே வரல, பிளாங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்னது, இந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் இதை பண்ணு, இல்லைன்னா இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இல்லைன்னா அப்படின்றது அது எல்ஸ். அதுக்கான ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ட்ரி, கண்டிஷன் எப்பவுமே டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக்கு, இல்லைன்னா இந்த பிளாக்கு. இந்த ரவுண்டை வந்து கனெக்டர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருக்கிறது தான், ஃபஸ்ட் வால்யூமில் நினைக்கிறேன். ஃபைன். அதுனா நெக்ஸ்ட்டு எக்ஸிட். இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஸோ காப்பி பண்ணுறோம். ஐடிஎல்லியில் Ctrl+N நியூ விண்டோவுக்கு அப்படியே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு வி மஸ்ட் சேவ் த கோடிங். ஜஸ்ட்டு ஈக்குவலன்லேயே கொடுத்துக்கிறேன். sample.py. நீங்கள் என்ன எனக்கு பண்ணி அனுப்ப போகிறீங்களோ அதை நான் இப்போ சாம்பிள் பண்ணி காட்டுறேன். இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐடியலில் ஸ்கிரிப்ட் மோடில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறோம். .py என்ற எக்ஸ்டென்ஷன் சேவ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பேர் மாறிட்டுருக்கோம், sample.pyன்னு சொல்லிட்டு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு we have to press F5. எரர் காட்டுது. எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக். இந்த ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல இந்த இடத்துல, அந்த காலன் அங்கே இருந்தாலே நம்ம டைப் பண்ணோன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்டென்ட் ஆகி வந்துடும். நம்ம பேஸ்ட் பண்ணுறதால அது புக்கில் இருக்கிற மாதிரியே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எல்ஸுக்கும் நம்ம காலன் கொடுத்துருக்கோம். அதுவும் ஒரு இன்டென்டட் பிளாக்கில் தான் வரணும். இது எதுக்கு 4 ஸ்பேசஸ் கொடுக்குறோன்னா, இதே ஒரு கொஷினாக கூட வரலாம். டிஃபால்ட்டாக பைத்தான் வந்து ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோன்னா காலன் வச்சு முடிஞ்சதுன்னா லூப்பாக கூட இருக்கலாம். அது ஃபார் லூப், வைல் லூப், நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம்ல, அந்த மாதிரி லூப்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி லூப்ஸாக முடிகிற பட்சத்தில் கூட அங்கே ஒரு காலன் இருக்கும். அந்த காலனை வச்சு நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு இன்டென்ட் ஸ்பேஸை விட்டு தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறேன் பாருங்களேன்னா, பார்த்தீங்களா, இங்கேருந்து நான் என்ட்ரு கொடுக்கும்போது இதே இன்டென்ட் ஸ்பேஸில் தான் வருது. எனக்கு முடிஞ்சு போச்சு வேலை, எல்ஸ் பார்ட்டி இது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோன்னா, அப்போ நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே போகும். இப்போ திருப்பி நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இஃப் I is less than 20ன்னு கொடுத்து காலன் கொடுக்குறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா டேரெக்டாக அது மார்ஜின்லேருந்து ஒரு 4 ஸ்பேசஸ், அதுதான் அந்த இன்டென்ட் ஸ்பேஸோட கணக்கு. 4 ஸ்பேஸ் விட்டால் எவ்வளோ வருமோ அதுதான். இப்போ பாருங்கள், print அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் சும்மா அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. print should not start with caps. ஸோ இது print ஃபங்க்ஷன். கலர் மாறிச்சு பாருங்கள். அங்கங்கே சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் இதில். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த 4 ஸ்பேஸ் தள்ளி தான் வரும். இப்போ நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இஃப் லூப்பு இஃப் கண்டிஷன் வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் 4 ஸ்பேஸ் கொடுக்குறேன். 1 2 3 4 கொடுத்தேன்னா அந்த இன்டென்ட் ஸ்பேஸோட லெவல் வந்து 4 ஸ்பேஸ்ன்ற மாதிரி இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். மேபி இதை ஒரு கொஷினாக கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரி, இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. இப்போது திருப்பியும் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம். சேவுக்கு Ctrl+S, ரன் பண்ணுறதுக்கு F5 கொடுத்தோன்னா கேட்குது பாருங்கள். நம்மளுக்கு இங்கே அவுட்புட் கேட்குது பாருங்கள். என்டர் எனி நம்பர். நம்ம ஃபஸ்ட்டாக தானே கொடுத்துருக்கோம், என்டர் எனி நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஐ எம் கிவிங் 13 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ 13 இஸ் அன் ஆட் நம்பர். இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது, நம்ம கொடுக்குற 13 என்ற வேல்யூ வில் கெட் ஸ்டோர்ட் இன் திஸ் ஏ வேரியபிள். இந்த கண்டிஷனில் 13 மாடுலோ 2 ஈக்குவல் டு 0வாக இருந்தால், மாடுலோ என்னது, இங்கே டிவைட் இருந்தால் இட் வில் கிவ் யூ த குவேஷன்ட் வேல்யூ. இதே மாடுலோவாக இருந்தால் இட் வில் டேக் த ரிமைண்டர் வேல்யூ. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த 13 வந்து 13/2 எவ்வளோ, 6.5 அந்த மாதிரி சம்திங் வருமா. அப்போது அது வந்து குவேஷன்ட் டிவைடட் பை சிம்பிள் கொடுத்துருந்தா, இங்கே மாடுலோ சிம்பிள் கொடுத்துருந்தா அது வந்து ரிமைண்டர் எடுத்துக்கும். அப்போது 13 மாடுலோ 2ன்னா நீங்கள் இதை பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே தெரியும்.
சிம்பிளாக இன்னும் சொல்ல போனால் ஆட் நம்பர் டிவைடட் பை 2 போட்டாலே கண்டிப்பாக ரிமைண்டர் நம்மளுக்கு 1ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்படி 1ன்னு வந்துச்சுன்னா அது வந்து ஆட் நம்பர், 0ன்னு வந்தால் அது ஈவன் நம்பர். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கண்டிஷன் கொடுக்குற வேல்யூ வந்து 2ஓட டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0வாக இருந்தால் அந்த பர்டிகுலர் நம்பர் இஸ் அன் ஈவன் நம்பர், இல்லைன்னா அந்த பர்டிகுலர் நம்பர் இஸ் அன் ஆட் நம்பர்னு வந்துடுது. நம்ம கொடுத்தது 13, அதனால் வந்து ஆட் நம்பர் வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ப்ரோக்ராம் இங்கே இருக்கும், இந்த ஸ்க்ரீனு அவுட்புட் ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. இதை இப்படியே வச்சு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு க்ராப் பண்ணி, அழகாக க்ராப் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ண வேண்டியது தான். சரியா? இதில் என்ன ஒரு விஷயம் நான் உங்களை சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல இருக்குல்ல, கான்செப்டாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை இஃப் எல்ஸுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் கூட யோசிச்சு எதாவது பண்ணலாம். சிம்பிளாக யோசிச்சிங்களேன். இங்கே நானே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 தானே கொடுத்தாங்க. நீங்கள் இங்கே 1ன்னு கொடுங்க. 1ன்னு கொடுத்தா என்ன ஆகும், கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் இது வந்து ஆட் நம்பர், இது வந்து ஈவன் நம்பர். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்டர் எனி நம்பர் யூ வாண்ட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இங்கிலீஷில் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வேரியபிளில் இங்கே வந்து ஏன்னு இருக்குது, நீங்கள் பீன் வைங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன மைல் சேஞ்சஸ் பண்ணும்போது தான் என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் எது யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு விஷயத்தை மாற்றினா அதை ஃபர்தராக ப்ரோக்ராமிங்கில் எங்கெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே பி மாற்றிட்டோம்ல, இங்கே பி மாற்றிட்டோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கேயும் பி தான் மாற்றணும், இந்த இடத்துலையும் பி மாற்றிடணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கொஷின் பேப்பரில் இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி அனுப்பணும். இந்த 2 வாரத்துக்கு இன்றைக்கி இப்போ கிளாஸ் கேட்குறீங்களா, நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணிடணும். ஒரு ஹாஃப் த செஷன் இருக்குல்ல இன்றைக்கி டேயில், இன்றைக்கி ட்ரை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேவே இதே ட்ரை பண்ணுங்கள். இந்த சாப்டரை ஃபுல்லாக முடிச்சிடணும். நான் நேம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன், யார் அனுப்புகிறீங்களோ சொல்லிட்டு. ஃபைன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அதே இஃப் எல்ஸை வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. இன்ட் என்டர் எனி நம்பர் பார்த்தோமா, எக்ஸ் ஈக்குவல் டு ஈவன் இஃப் ஏ பர்சன்டேஜ் ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0வாக இருந்தால், இல்லைன்னா ஆட். இங்கே 4 லைன் வந்ததை ஒரே லைனில் முடிச்சிடுறாங்க. இன்புட் வாங்கிறதுக்கு ஒரு லைனு, அது இல்லாமல் இந்த இடத்துல 2 லைனில் முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இஃப் எல்ஸில் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் அமைச்சா போதும். நெக்ஸ்ட்டு இஃப் எலிஃப் எல்ஸ், இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் போன வருஷம் இந்த எல்சிஃப் படித்தது தான், எலிஃப்னு வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. M1 M2, ஸோ 2 மார்க் வாங்கிடுறாங்க இன்டீஜரில். ரெண்டுத்தையுமே 2 சப்ஜெக்ட் தான்றதால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் தி ஆவரேஜ். அந்த ஆவரேஜ் வந்து 80க்கு மேலே இருந்ததுன்னா பிரிண்ட் கிரேட் ஏ, இல்லைன்னா அந்த ஆவரேஜ் வேல்யூ வந்து 70 அண்ட் 70 அபவ் தென் 80க்குள்ளே இருந்ததுன்னா பிரிண்ட் கிரேட் பி. அப்படி இல்லைன்னா, ஸோ இல்லைன்னா இப்படி இருந்தால் அந்த மீனிங் தான் வரும் எலிஃப். ஸோ எதுவுமே கடைசியில் இல்லைன்னா பிரிண்ட் கிரேட் ஈன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The 2 blocks of code in our example of if statement are both indented 4 spaces, which is a typical amount of indentation for Python. நான் ஏற்கனவே சொன்னது தான் 4 spaces கணக்கு இன்டென்டேஷனுக்கு. இன்டென்டேஷனாக மார்ஜின்லேருந்து ஒரு கேப், அந்த கேப் வந்து 4 ஸ்பேசஸில் இருக்குது. ஸோ நீங்களாக மேனுவலாக கொடுத்தீங்கன்னா 4 ஸ்பேஸ் கொடுக்கணும், இல்லை காலன் வச்சு என்டர் கொடுத்தீங்கன்னா பைத்தான் ஆட்டோமேட்டிக்கலி will give 4 spaces as indentation. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதில் பார்த்தோன்னா இன் நாட் இன் சொல்லிட்டு சிம்பிள். ஆஸ் தி நேம் இம்ப்ளாய்ஸ், நம்ம ஒரு இன்புட் ஒன்று கொடுக்குறோம் சிஹெச்ன்ற வேரியபிளில். அந்த வேரியபிள் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குற அந்த இன்னுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறது தான் இது, சிம்பிள் இது. இப்போ ஏ கொடுத்தோன்னா சிஹெச்சில் போய் ஸ்டோர் ஆகும். அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் இருக்கிற அந்த வேரியபிள்ஸ் கூட செக் ஆகுது. ஸோ செக்கை இந்த வேல்யூ இருந்ததுன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ற மாதிரி. இதுவும் சிம்பிள் தான், லாஜிக்கு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ். ஐட்ரேஷன் தான் பாருங்கள், வைல், ஃபார்,
Iteration or loop are used in situation when the user needs to execute a block of code several number of times. நம்பர் கொடுக்கல போல இருக்குது, செவரல் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ அதான் முக்கியமான கீவேர்டுங்க. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு இல்லை அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு. Python provides 2 types of looping constructs, while for ரெண்டு பார்க்க போகிறோம். while பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் நீங்கள் while கண்டிஷன் கொடுத்துருப்பீங்க, பேரன்சிஸ்க்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் செட் ப்ராக்கெட் ஆரம்பித்து, அது கேர்லி பிரேசஸ் ஆரம்பித்து உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ while கண்டிஷன் இதுவுமே பார்த்தோன்னா ஒரு இஃப் எல்ஸ் மாதிரி தான் இருக்குது டக்குன்னு பார்க்குறதுக்கு. பட் இந்த எல்ஸ் பார்ட் வந்து ஆப்ஷனல்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் ஆப்ஷனல்ன்ற மாதிரி. நீங்கள் டேரெக்டாக ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷனல் பார்ட்டுன்றால இந்த இடத்துல எல்ஸ் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பு. ஃபார் லூப்பில் நம்ம C++ எப்படி பார்த்துருப்போம், ஃபார் அதுக்குள்ளே அந்த பேரந்தசிஸ்க்குள்ளே 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இனிஷியலைசேஷன், தென் கண்டிஷன், தென் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் சொல்லிட்டு. இதில் பார்த்தோன்னா கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸு, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1, இது எல்ஸ் வந்து இதுக்கும் எல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ஆப்ஷனல் தான். ரேஞ்சை பற்றி பேசுகிறாங்க அப்போ இங்கே, ரைட். ஸோ ரேஞ்சில் 3 பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம், அதுலேயும் ஸ்டெப்பு பார்த்தோன்னா ஆப்ஷனல்ன்ற மாதிரி. ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்ன்றதை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம்ப்பா. அப்போது ரேஞ்சில் வந்து 130னா 1லேருந்து 29 வரைக்கும், ஏன்னா இதில் வந்து n-1ன்ற மாதிரி வரும். 1லேருந்து 29 வரைக்கும். இஃப் யூ வாண்ட் 30 நம்பர்ஸ் மீன்ஸ் வி ஹேவ் டு கிவ் 31. ஸோ எப்பயுமே +1ன்ற மாதிரி கொடுத்துட்டு போகணும். ஸோ 1லேருந்து 29 வரைக்கும். ஸ்டெப்பு பார்த்தோன்னா 1 தான். இதுவே இங்கே 2லேருந்து 30 வரைக்கும் ஸ்டெப் 2. அப்போ 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரி போகும். இது பார்த்தோன்னா மைனஸில் இருக்குது. 30லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகிறது. ஸோ இதுதான் ரேஞ்சை பற்றியான இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு டிப்பிக்கல் ஃபார் லூப் எக்ஸாம்பிள். ஃபார் I இன் ரேஞ்ச் 2லேருந்து 10 இருக்குன்னா 9 வரைக்கும் அர்த்தம். ஸோ ஸ்டெப் வேல்யூ 2 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2, 4, 6, 8. இதே நம்ம இங்கே 11 கொடுத்துருந்தோன்னா 10 வந்திருக்கும் இங்கே. ஏன்னா 11 - 1 10 வரைக்கும்ன்றதால லூப் எடுத்துக்கும் அந்த மாதிரி என் வேல்யூவாக. ஸோ இதில் எல்ஸ் பார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 5 மார்க்லேயே கேட்பாங்க. அவுட்புட் கொடுத்து உங்களை கோடிங் கேட்பாங்க, இல்லைனா கோடிங் கொடுத்துட்டு அவுட்புட் கேட்பாங்க. ஸோ எப்பயுமே நெஸ்டட் லூப்புனாலே லூப்புக்குள்ளே ஒரு லூப்பு. ஸோ நெஸ்டட் லூப்பில் தான் இந்த மாதிரியான அவுட்புட்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மாதிரி, இது பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ I = 1 while I is less than or equal to 6. 6 என்னது அர்த்தம், -1 5 வரைக்கும். while லூப் ஒன்று போட்டாங்க கவுண்ட் ஆகிறதுக்கு ஒரு இதுவாக. ஸோ அதுக்குள்ளே ஒரு லூப் ஒன்று கொடுக்குறாங்க, ஃபார் லூப். ஃபார் j in range 1, I. I என்ன இருக்குது, இப்போ ஃபஸ்ட்டு 1 இருக்குது. சரி 1, 1ன்னா 1லேருந்து 1 வரைக்கும் வெறும் 1 தான் வரும். நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணும்போது தான் இது வருது, இந்த ஸ்டேட்மெண்ட்டு இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுது. அங்கே பிரிண்ட் பண்ணும்போது தான் நம்ம டிஸ்பிளேயில் வரும் இப்படி 1ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லூப் முடிஞ்சிட்டு ஒரு டேப் ஸ்பேஸ் ஒன்று விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோட லூப் முடிஞ்சதால் இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எண்டுன்னு கொடுத்ததால நெக்ஸ்ட் வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட்டு I = 1னா I = I + 1. I is getting incremented. ஸோ இப்போ 2 இங்கே வந்துடும் லூப். ஏன்னா இதை பார்த்தோன்னா இதனால் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். while இருக்குது, whileோட லூப்புக்குள்ளே தான் இது இருக்கிறதால, இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதால இது எல்லாமே ஈக்குவல் இன்டென்டேஷனில் இருக்குது. சப்போஸ் இந்த I + 1 = 1 வந்து மார்ஜின்லேயே வந்ததுன்னா லூப்பு இந்த பிரிண்ட்டோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஹோப் யூ கேன் கெட் இட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், எந்த மாதிரியான அவுட்புட் பேட்டர்ன் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரேக், கண்டினியூ, பாஸ். ஸோ பிரேக்னா எங்கே பிரேக் யூஸ் பண்ணுறோமோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோடு நின்றுடும். கண்டினியூனா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போவோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து லாஸ்ட் இயர் பார்த்துருக்கோம். அது இல்லாத பாஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக நான் ப்ரோக்ராம் தான் வரேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், இஃப் வேர்ட் ஈக்குவல் டு E அப்படின்னா பிரேக். ஸோ ஃபார் லூப்பில் கொடுக்கும்போது ஒன்று என்னவும் செக் பண்ணி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். எங்கே E வருதோ அதோட பிரேக். ஸோ E வரைக்கும், ஈக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஜம்ப் ஸ்டாட்ன்ற மாதிரி இருக்குது, அது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதுவே யூஸ் பண்ணி ஓகே ஒரு எல்ஸ் பார்ட், ஒரு இந்த ஃபார் லூப்பில் எல்ஸ் பார்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பிரேக் தான்.
நெக்ஸ்ட்டு கண்டினியூவில் பார்த்தீங்கன்னா அதே ப்ரோக்ராம் கண்டினியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவுட்புட் வந்து இதில் தப்புப்பா இதில், சரிங்களா? இதில் வந்து வராது. இது கண்டினியூவோட வேல்யூ என்னென்னா அந்த பர்டிகுலர் வேர்டில் அந்த வந்துருந்தால் மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. பாஸ் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதை இஃப் எல்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம், அதே சமயம் நம்ம லூப்ஸ்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இஃப்பில் இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபாரில் இருக்குது. இது ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் சொல்கிறாங்க. பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் ஆஸ் பிளேஸ் ஹோல்டர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் ஏ ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொடுத்தா பாஸ், அதை ஒன்றுமே பண்ணாது. இல்லைன்னா நான்-0 வேல்யூஸ் அக்செப்டட்னு சொல்லிட்டு வருது. இப்போ எப்போனாச்சும் நம்ம 0ன்னு கொடுத்தோன்னா அது ஒன்றுமே பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேசிக்காக யூஸ் ஆகுதுன்னா ப்ரெசென்ட்டில் பிளேஸ் ஹோல்டர் மாதிரியும், ஃப்யூச்சரில் அந்த பர்டிகுலர் இந்த பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்லேயோ இல்லை இந்த லூப்லேயோ உள்ள நம்ம செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் ஃப்யூச்சரில் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த சாப்டர். இதில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் ஒரு டாப்பிக்கு ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணால் கூட போதும். பட் அது கொஞ்சம் ஓனாக இருக்கிற மாதிரி. இப்போ சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபார்வேர்ட் இன் உங்கள் பேர் கொடுங்க, அதில் இதாக ஒரு லெட்டர் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீக் உங்களுக்கு இதுதான் வந்து டாஸ்க். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.